இன்னைக்கு வந்து நம்ம ரிமைனிங் இருக்க நெட்வொர்க்கிங், இமெயில்ஸ், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இந்த மாதிரி விஷயங்கள், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சதே இருந்தாலும் சில நம்ம வந்து ஒரு கோத்ரூ பண்ணிட்டு அப்புறம் கொஸ்டின்ஸ் டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு டைரெக்டாக வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? கொஞ்சம் மீட் பண்ணுங்க, யாராவது மீட் பண்ணாமல். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். என்னென்ன ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மொத்தம் 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து வேக்கம் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப முன்னாடி படிச்சிருக்கோம், இருந்தாலும் இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்கம் டியூபும், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வேக்கம் டியூப் தான் யூஸ் பண்ணோம், ரெண்டாவது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணோம், மூணாவது ஜென்ரேஷனில் ஐசி யூஸ் பண்ணோம், நாலாவது ஜென்ரேஷனில் விஎல்எஸ்ஐ மைக்ரோ ப்ராசஸர் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், அஞ்சாவது ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎல்எஸ்ஐ அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இப்போ அதுக்கப்புறம் இதில் வந்து ஹார்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர்னா இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஐசி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஜென்ரேஷன் ஆஃப் ஹார்ட்வேர். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் எந்த ஜென்ரேஷனா 5th ஜென்ரேஷன். ஸோ இது வந்து 90ல் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்கம் டியூப், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட், ஃபோர்த் ஜென்ரேஷன் கேட்டிங்கன்னா விஎல்எஸ்ஐ இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் இங்கே பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்ட்வேர் வாஸ் யூஸ்டு பை த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதே தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க? வேக்கம் டியூப். இது பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் டெக்னாலஜி மைக்ரோ ப்ராசஸர், டிரான்சிஸ்டர், வேக்கம் டியூப், ஆர்டிஃபிஷியல். அரேஞ்ச் அபவுட் டிஃபரெண்ட் கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் in order they have been start from technology that was used in the first generation. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆன்சர் பண்ணுறது? நவம்பர் 20ல் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து ஹார்ட்வேர்லேருந்தோ சாஃப்ட்வேர்லேருந்தோ ஏதோ ஒன்று அவனுக்கு தேவைப்படும். ஐ நீட் ஆல் யுவர் ரெஸ்பான்ஸ் ப்ளீஸ். வேகமாக போடுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப் தான், சி வரும் கண்டிப்பாக. ரைட், இது சி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, டைம் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், என்னுடைய எழுதுற பேனாவாங்க இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வேக்கம் டியூப் பண்ணலாம், சி வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பி வரும். ரெண்டாவது டிரான்சிஸ்டர் பி வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் வரும். நாலாவது வந்து ஆர்டிஃபிஷியல். அப்போ சியில் ஆரம்பிச்சு டியில் முடியிருக்கு. இந்த ஆப்ஷன் 2 வரும். ரெண்டு இருக்கு. அதே மாதிரி பினா டிரான்சிஸ்டர்ஸ் வரும், மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட். நெக்ஸ்ட் இமெயில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், இமெயில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டொமைன் நேம் இருக்கணும், யூசர் நேம் இருக்கணும். இதான் இமெயில் இல்லையா நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கே நோட் பண்ணுங்க, அட் சிம்பிள் வந்து ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இமெயில் வந்து இமெயில் ஹெட்டர்னா இதான் ஹெட்டர். ஹெட்டிங்கில் என்னென்ன இருக்கும், ஃப்ரம், டேட், டு, சப்ஜெக்ட் எல்லாம் சிசி இருக்கும். கிரீட்டிங்ஸு, டெக்ஸ்ட்டு, சிக்னேச்சர், இதுதான் இமெயிலோட ஃபார்மேட்டு. இது யாருக்குன்னா நீங்கள் காமர்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் ஜஸ்ட் போத்துட்டு போனால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் வந்து இமெயில் மெசேஜஸ் கால்டு இமெயில் ஹெட்டர். அதை நம்ம சொன்னோம். ஃப்ரம் இருக்கும், டேட் இருக்கும், டூ இருக்கும். சிசினா கார்பன் காப்பி, பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி. சிசினா கார்பன் காப்பி, பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி. இப்போ கார்பன் காப்பி சிசி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கு என்ன மீனிங்? சிசி போடுறோம்னா என்ன மீனிங்? அதான் சொல்லுங்க கொடுப்போம். நம்ம சிசின்னு போட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறோம், அதுக்கு என்ன மீனிங்? இன்னொருத்தருக்கு அனுப்புறோம். ஓகே, பிசிசின்னு போட்டா பிசிசின்னு போட்டு அனுப்புறோம், சிசின்னு போட்டு அனுப்புறோம். சிசி நம்மளுக்கு நிறைய பேர் போடுவோம் இல்லையா, மெசேஜ் போடும்போது. இப்போ நான் வந்து எங்கள் ஹெச்ஓடிக்கு ஒருத்தர் மெயில் போடுறோம்னா சிசின்னு போட்டு ப்ளஸ் சப்போஸ் நான் வந்து பிரின்சிபலுக்கு போடுறோம்னா சப்போஸ் டீனு டெப்டி சிசி போட்டு போடலாம். இப்போ சிசி அப்படின்றது வந்து நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு ஒரு காப்பி வந்து இன்னொருத்தங்க. இப்போ நம்ம லெட்டரில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர், டீனு, டெப்டி டீன், இந்த மாதிரி பிரின்சிபல், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆல் த ஹெச்ஓடி, அதுக்கு எல்லாருக்கும் சிசி போட்டு அனுப்புவாங்க. சிசி அப்படின்றது அந்த காப்பி எல்லாம் மற்றவங்களுக்கும் அது ரிலேட்டடாக இருக்கிறவங்க போகும்.
பிசிசி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? யாருக்கு அனுப்புறோன்றது மெயின் ரெசிபியன்ட்டுக்கும் தெரியாது சார், மற்ற ரெசிபியன்ஸுக்கும் தெரியாது. அவங்களுக்கு வந்த மாதிரி மட்டும் தெரியும். ஆமா, ஏன் எதுக்காக இதை யூஸ் பண்றோம்? பிசிசி, what is the purpose of பிசிசி? பிசிசி எதுக்காக யூஸ் பண்ணணும்? நம்ம அப்படிலாம் யோசிச்சாதான் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? பிசிசி யாருக்கெல்லாம் அனுப்புறோன்றது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ வேற ஒன்றும் நீங்க சொன்னதே தான் ஆன்சர் இருக்கு. இப்போ எக்ஸாம்லாம் நான் ஒரு மெசேஜ் சென்ட் குரூப் மெசேஜ் சென்ட் பண்றேன். அப்போ யாரெல்லாம் இப்போ எக்ஸாம்லாம் நான் இப்போ இதோ ஒரு மெசேஜ் ஒன்று இப்போ நான் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் செப்பரேட்டாக போகிற மாதிரி ஒரு மெசேஜ், ஒரு சினாரியோ, எந்த ஒரு சினாரியோ சொல்லலாம். ஏதாவது ஒரு சினாரியோ சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈவன் இப்போ நான் இப்போ ஏதோ கூட இருக்கலாம், ஏதோ ஒரு இன்விடேஷன்ஸ் இல்லை சம்திங், நான் வந்து ஏதோ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறேன். அப்போ யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ ரிசிப்ட் அண்ட் லிஸ்ட்டில் போட்டு பிசிசி கொடுத்து அமைச்சிட்டுனா எல்லாருக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக வந்த மாதிரி தான் இருக்கும். நான் குரூப்பாக தான் மெசேஜ் சென்ட் பண்ணுவேன், பட் எல்லாரும் இண்டிவிஜுவலாக தான் எனக்கு மெசேஜ் வந்துருக்கு. நம்ம யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு யாரும் பார்க்க முடியாது. ஸோ பிசிசியோட மெயின் பர்பஸ் என்னன்னா, யாரோட ரிசிப்ட் நேமையும் பார்க்க முடியாது. ஸோ சம் கேசஸ்ல அது யூஸ் ஆகும். அது வந்து ஸ்பேம் அப்படின்றது வந்து ஜங்க் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். அன்சாலிட்டட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேம் அப்படின்னு இதையும் கேட்டிருக்காங்க. ஸ்பேம் அப்படின்னா அன்சாலிட்டட் மெசேஜ். இப்போ வந்து இப்போ வந்து ஸ்பேமா நாட் ஸ்பேமா ஒரு மெயில் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். எதை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னா, இப்போ ஒரு மெசேஜ் நான் சென்ட் பண்ற பல்கா ஒரு 200 பேர் 300 பேருக்கு சென்ட் பண்றாங்கன்னா அது ஒரு ஸ்பேம் மெசேஜ். பல்க் மெசேஜ் எல்லாம் ஸ்பேம்ல வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று விஷயம் என்னன்னா, அதுல வந்து மெசேஜ் வந்து அன்வான்ட். இப்போ எக்ஸாம்பிள் யூ வாண்ட் அண்டர் க்ரோர், you just send your bank account, so we will give the 10,000 amount எல்லாம் இந்த மாதிரி சம்திங் மெசேஜ் வருது அப்படின்னா, மணி ரிலேட்டடாக வருதுன்னா அதுவும் ஸ்பேம் மெசேஜ். கமர்ஷியல் ரிலேட்டடாக வருது, மணி ரிலேட்டடாக வருது, அன்சாலிட்டட் மெசேஜ், இதெல்லாம் ஸ்பேம். ஸ்பூப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்பூப்பிங் இஸ் கிரியேஷன் ஆஃப் இமெயில் மெசேஜ் வித் ஃபோர்ஜ் சென்டர் அட்ரஸ். ஒரு ஃபோர்ஜரி மாதிரி சென்டர் அட்ரஸ் வச்சு நம்ம ஒரு இமெயில் கிரியேட் பண்ணால் அதுவே இமெயில் ஸ்பூப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபிஷிங் அப்படின்றது வந்து ஃப்ராட் அண்ட் அட்டெம்ப்ட் டு obtain சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா. ஃபிஷிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வந்து சென்சிட்டிவ் டேட்டா வந்து நான் என்ன பண்றேன், ஃப்ராட்னா நமக்கு தவறான வழியில் ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டு நம்பர் இதெல்லாம் நான் கேதர் பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் ஃபிஷிங். மற்றவங்களுடைய பாஸ்வேர்டு, யூசர் நேமோ இல்லை கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸோ நான் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணால் அது பேர் ஃபிஷிங். அதாவது தவறான வழியில் சேகரிச்சா. ஸ்பியர் ஃபிஷிங் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன். ஃபிஷிங்லேயே வந்து பார்த்தோன்னா 2 வகையில். ஃபிஷிங் ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி மற்றவங்களுடைய பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டை நம்ம வந்து சில பேர் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட பாஸ்வேர்டு யூசர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தவறான வழியில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ஃபிஷிங். அதே வந்து பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் மட்டும் நான் பண்ணேன் அப்படின்னா அது ஸ்பியர் ஃபிஷிங். இது வந்து ஜென்ரலாக பண்ணால் ஃபிஷிங், இது பர்டிகுலராக பண்ணால் அது ஸ்பியர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்கெட் குரூப் வச்சு பண்ணலாம். பாருங்க, which of the following is not suitable in the context of email? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. டக்குன்னு போடுங்க ஆன்சரை நீங்க. which of the following is not suitable in the context of email? இமெயிலுக்கு எது சூட்டபிள் இல்லை இந்த கான்டெக்ட் கொடுத்துருக்குது இல்லை given அப்படின்னு பாருங்க. It is a letter sent over a computer network. சொல்லலாம். It can be used to send unsolicited message. அதுதான் ஸ்பேம், அதையும் சென்ட் பண்ணலாம். இமெயில் அட்ரஸ் இன்க்ளூட் டொமைன் நேம், அது கண்டிப்பாக இருக்கும். இமெயில் இஸ் அ ஸ்னைல் மெயில் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன, இமெயில்னா ஸ்னைல் மெயிலா அப்படின்னா அது கிடையாது. இது பாருங்க, why would BCC use in email? நான் கேட்டேன் எதுக்காக யூஸ் பண்றோம், என்ன பர்பஸ்?
இது என்ன ஆன்சர்? எல்லாமே ஒரு மாதிரி இருக்குல்ல ஆப்ஷன். கன்சீல்னா மறைக்கிறது இல்லையா? பிசிசி allows sender message to conceal the recipient and enter the BCC field from the recipients. ஓகே, ஆப்ஷன் 3 வந்து கண்டிப்பா வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், இது ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். கன்சீல்னா நம்ம மறைக்கிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிசிசி allow the recipient to identify all other recipient. ஆல் அதர் ரெசிபியன்ட்லாம் கிடையாது. எல்லாரும் யாருக்கெல்லாம் நம்ம அமைச்சிருக்கோம் பிசிசில இருந்து நம்ம அமைச்சவங்க எல்லாரும் தெரியாது. அதான் எல்லாரும் மறையும்னு சொல்லியிருக்கேன். PCC allow the sender to indicate who the email is for there is more than one recipient. அதுவும் கிடையாது. more than one recipient இருக்கிறது தான் PCC-யா? கிடையாது. PCC allow recipient to visible all other recipient. இதுவும் கிடையாது. அப்போ எது கன்சீல்னா மறைச்சு வைக்கிறதுக்கு தான் கன்சீல். கன்சீல் the recipient enter the PCC from the recipient, from the other recipient. Even the following email field, which of the email address is Swami will able to see when receive a message? இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஸ்டின். இது போனாட்டே டிபேட் மாதிரி வந்தது. Given the following email field, which of the following email address will Swami able to see when he receive the message? இப்படி ஒன்று கொடுத்துட்டு ஒரு சினாரியோ கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டான், சிசி கொடுத்துட்டான், பிசிசி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன கேட்குறான்? which of the email addresses will Swami able to see when he receive the message? சுவாமின்றவர் வந்து யாரோடைய அட்ரஸை பார்க்க முடியும்? அவர் வந்து ஒரு மெயிலை ரிசீவ் பண்ணான். இப்போ பாருங்க, 2 வந்து ராம் அனுப்புறாரு, சிசி போட்டு ராஜுக்கும் ரவிக்கும் அனுப்புறாரு, பிசிசி போட்டு சுவாமி ராமா அப்படின்றவங்க அனுப்புறாங்க. இதுல யாரு சுவாமி அண்டு ராமா உங்களுக்கு 2 பேரும் பிசிசி அனுப்புறாங்க. சுவாமி யாருடைய அட்ரஸை பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்தது ஆப்ஷன் வச்சு யோசிங்க. ஆப்ஷன் ஆப்ஷன் 2 ரைட்டா? பாருங்க, இப்போ நான் ஒரு மெயில் அனுப்புறேன், 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2 யாருக்கிட்ட இருந்து? ராமுக்கு இருந்து இல்லையா? 2ன்றது ராமுக்கு. யாரெல்லாம் அனுப்புறேன்? யாரெல்லாம் பிசிசி. யார் ஃப்ரம் 2ன்றது நம்ம என்ன 2 அட்ரஸ் போடுறேன். ஃப்ரம்ன்றது யாரோ ஒருத்தவங்க 2 அட்ரஸ் நான் போடுறேன். 2 அட்ரஸ்ல அப்புறம் சிசின்னு போட்டு ராஜு டெஸ்ட்னு கொடுக்குறேன், ரவின்னு சொல்றேன். பிளஸ் பிசிசி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி ராமா இருக்கும். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, ராமா அப்படின்றது கரெக்ட் வராது இல்லையா? ராமான்றது வராது இல்லையா? கரெக்டா இல்லையா? ராமா வராது, கண்டிப்பா ராமா வராது. நம்ம ராமா இருக்கிற ஆப்ஷன்லாம் அடிச்சிடலாம். இது வராது. அப்ப இதுலயும் ராமா இருக்கா? இதுலயும் ராமா இருக்கா? இந்த ஆப்ஷனும் வராது. கண்டிப்பா ஆப்ஷன் 3 and 4 வர போகுது. இப்போ நம்மளுக்கு டவுட் என்னன்னா, ஆப்ஷன் 1ஆ 2ஆ? அவ்வளவுதான் டவுட். இப்போ ஆப்ஷன் 2 இப்போ போட்டிருக்கீங்க இல்லையா? எதுக்காக நீங்க ஆப்ஷன் 2 போட்டீங்க? கோகிலக்கா சொல்லுங்க. ஆப்ஷன் 2 வந்து இது பிசிசில இருக்கிறவங்க தான் வந்துட்டு மத்தவங்கள தான் பார்க்க முடியாது. So Swami will not be able to see Rama, but he will be able to see the 2 address and CC address, no? ஸோ அப்போ 2 அட்ரஸ்ல யார் இருக்கா? ராம் இருப்பாங்க, சிசில ராஜ் இருப்பாங்க, ரவி இருப்பாங்க. கரெக்டா? இப்போ ஸ்ருதி எதுக்கு நீங்க ஆப்ஷன் 1 போட்டீங்க? அந்த பிள்ளைங்களும் போட்டிருக்காங்க. நான் நினைச்சேன் அவங்கள தவிர யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் சார். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம 2ன்னு போட்டிருக்கோம், 2ன்னு போட்டுட்டு சிசியும் போட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து 2ன்னு போட்டுட்டு அப்போ அப்படின்னு பார்த்தா நம்ம 2 அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 2ன்றது யாரு கொடுத்துருக்கோம்? நம்ம ராம் கொடுத்துருக்கோம். நம்ம 2 வந்து அப்போ ராம் கொடுத்தா ராம் மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க என்ன பிரச்சனைனா, நம்ம இங்க ஃப்ரம் ஆஃப் இல்லாம 2 தானே சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்னன்னா, இந்த இடத்த யோசிக்கும் போது ராஜு கண்டிப்பா ரவி இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு வந்து ஃப்ரம் மட்டும் தான் நம்ம அப்படின்னு பார்த்தா பிசிசின்னு பார்த்தா
ஃப்ரம் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். கரெக்ட் தானே? இந்த ஆப்ஷன் பிரகாரம் பார்த்தா ஆப்ஷன் 2 தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சா ஆன்சர் வரும். ஆமா, ஓகேங்களா? ஓகே சார். ஆன்சர் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த ஆப்ஷன்ல இருக்கிற சர்ச் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று அப்படியே ஒரு நிமிஷம் அடுத்தது ஷேர் பண்ணி. இது ஒரு செட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் அப்புறம் வரேன். முடிச்சுட்டு விசிபிளா இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து அன்சாலிடேட்டட் இமெயில் மெசேஜ் சென்ட் டு மெனி ரெசிபியன்ட் அட் ஒன்ஸ். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்டாம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா நல்லா கவனிங்க, கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே அந்த தரம் வந்து மாறிட்டே இருக்கு. அதாவது ஒரு டைம்ல இமெயிலே கேட்டிருக்கான். நவம்பர் 20 நிறைய இமெயில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ 21 பாத்தீங்கன்னா அவனோட தீமை மாத்துறான். ஒவ்வொரு டைம் ஒரு தீம் எடுத்து அந்த தீமையே தான் எல்லாத்துக்கும் கேட்கறான். நீங்க அந்த ஒரு விஷயத்த நீங்க கொஸ்டினை பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ராதா ரிசி, இதெல்லாம் இமெயில் 20ல எக்ஸ்ட்ரா இமெயில் வந்து கேட்டான். ராதா ரிசி இமெயில் கிளைம் தட் our credit card account is able to suspend unless she mail her credit card details and personal identification number. What is the example of? அவங்களுக்கு ராதாக்கு ஒரு மெயில் வருது, உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயிலாம் வந்து சஸ்பெண்ட் பண்ண போறோம், நீங்க உங்களோட டீட்டெயிலாம் அனுப்பலாம் அப்படின்னு வருது. அப்ப இது என்னது? இது யாருமே, ஆமா, பிஷிங். யாருமே வந்து நம்ம இமெயிலையோ நம்மளோட டீட்டெயில்ஸ் யாருமே கேட்கக்கூடாது. பேங்க்கு கூட கேட்டாங்கன்னா பிரான்ச் வந்து பர்சனலா பிரான்ச்ல இருக்கிறவங்க கால் பண்ணி தான் இல்லை வர சொல்லி தான் கேட்பாங்க. வந்து யாரும் இமெயில் அனுப்ப சொல்லியோ இல்லை ஃபோனில் டீட்டெயில்ஸ் சொல்ல சொல்லியோ கேட்க போகிறதில்ல, கேட்கவே மாட்டாங்க. அதை ஃபிஷிங். Anukar receive an email informing his that credit card is going to be cancelled. அதே தான், ஓகேவா? அக்கௌண்ட் பேலன்ஸ் Anukar notice 10,000 has been withdrawn from his account. What are Anukar fallen victims of? இதுவும் ஃபிஷிங் ஸ்கேம். இதுவும் ஃபிஷிங் ஸ்கேம். இந்த மாதிரி இந்த சினாரியோ கொடுத்து கேட்பாங்க, இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரௌசர் விண்டோ ஃபார் கமர்ஷியல் தட் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்லி ஆன் ப்ரௌசிங் வெப் பேஜ் இஸ் கால்ட். இது பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாம் ஒரு கொஸ்டின். இது பாருங்க, இப்போ என்னன்னா ப்ரௌசர் விண்டோவில் கமர்ஷியலாக ஓப்பன் ஆகுது இல்லை, நம்ம சர்ச் பண்ணும்போது வந்துட்டே இருக்குது இல்லை, அப்போ அது பேர் என்ன? நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் கூகுளில், அப்போ பார்த்தோன்னா நமக்கு சம் மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது பேர் என்ன அப்படின்னா பாப்அப். வைரஸோ ஃபிஷிங்கோ ஸ்பேம் கிடையாது, அது பேர் பாப்அப். இப்போ நீங்கள் மெயிலில் ஏதாவது டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணும்போது சில இதெல்லாம் பாப்அப் விண்டோன்னு சொல்லுவாங்க, வந்துட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து பாப்அப் விண்டோ ஆட்டோமேட்டிக்காக வரது. மெயில்ல வைரஸ் அனுப்பி விடுற மாதிரி யோசிக்க முடியாதா சார்? இல்லைங்க, என்ன சொல்றேன், எக்ஸ்ட்ரா ப்ரௌசர் விண்டோ ஃபார் கமர்ஷியல்ஸ் தட் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்லி அண்ட் ப்ரௌசிங் வெப் பேஜஸ். நீங்க ஏதோ ப்ரௌஸ் பண்ணும்போது சம் விண்டோஸ் வந்து வருது, அது பேர் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இதுல மெயிலை பத்தியோ அதை பத்தியும் எதுவும் கேட்கல. நீங்க ப்ரௌஸ் பண்றீங்க, அப்போ ப்ரௌஸ் பண்ணும்போது சம் விண்டோஸ் ஓப்பன் ஆகுது, அது பேர் என்ன? அது ஸ்பேமா? கண்டிப்பா கிடையாது. ஸ்பேம்ன்றது இமெயில வருது, வைரஸ் தான், அதுவும் கிடையாது. ஃபிஷிங்னாலும் கிடையாது. இதெல்லாம் இமெயில் ரிலேட்டட். பட் இங்க அவன் இமெயிலை பத்தி பேசல, அவன் ப்ரௌஸ் பண்ணும்போது சொல்றான். அவ்வளவுதான். நெட்வொர்க்கிங் எல்லாருக்கும் தெரியும். இது முக்கியமா பார்த்தோன்னா காமர்ஸ்க்காக போட்டது நெட்வொர்க்கிங். ஆனா அவன் இந்த அளவுக்கு பேசிக்காலாம் இப்போ கேட்கறது இல்லை, ரொம்ப பேசிக்காலாம் இப்போ சுத்தமா கேட்கறது இல்லை. இது சும்மா உங்களுக்கு, அதாவது காமர்ஸ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களா சில பேர், நீங்க இதை சும்மா கோத்ரூ பண்ணிட்டு மீதி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிலாம் கேட்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நெட்வொர்க்கிங்னாலுமே நம்மளுக்கு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். 3 வகையான நெட்வொர்க் இருக்கு. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது வந்து ஈத்தர்நெட், லோக்கல் கேபிள் இருக்கு. அது இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். இது வந்து அது பேசிக்கா இருந்தாலும் அவன் ஈத்தர்நெட்னா என்னன்னு கேட்பான். ஈத்தர்நெட்னா என்ன? நம்ம வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றோம், அதுதான் ஈத்தர்நெட் இல்லையா, அது ஒரு புரோட்டோகால். நெக்ஸ்ட் மெட்ரோபாலியன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னா நம்ம வித்தின் ஸ்கூல், பில்டிங், ஆஃபீஸ், கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரோபாலியன் நெட்வொர்க்னா வித்தின் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா அது வந்து மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வைட் ஏரியா நெட்வொர்க்ன்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் லோக்கல் ஏரியா அண்ட் மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க், இதுதான் வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்க, இன்டர்நெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்டர்நெட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க் தான்.
அதெல்லாம் சம் ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்ஸ். இந்த டிசிபி ஐபி ப்ரோட்டோகால் வந்து கொஸ்டின் கேட்குறான். என்ன சொல்றது, நம்ம 7 லேயர்ஸ் இருக்குல்ல, அந்த லேயர்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்குறான். அப்போ இந்த 7 லேயர்ஸ்லாம் நீங்க படிக்கணும். யாரு காமர்ஸா இருக்கிறவங்கலாம் என்னென்ன லேயர்ஸ் நம்ம போன கிளாஸே சொல்லியிருந்தேன். கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நான் திரும்ப சொல்றேன். நான் இதெல்லாம் ஒரு வாட்டி சொல்ல தேவையில்ல. கொஸ்டின் பார்க்கும்போது சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ராநெட்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இன்டர்நெட்டுக்கும் இன்ட்ராநெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எக்ஸ்ட்ராநெட்னா என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒருத்தவங்க. இன்டர்நெட்னா என்ன, இன்ட்ராநெட்னா என்ன, எக்ஸ்ட்ராநெட்னா என்ன? மிஸ் Sir, World Wide Web Communications, that is called the internet, sir. சொல்லுங்க சார் ரமேஷ் சார். World Wide Web communicate பண்ணா that is for internet. Intranetனா within the campus they are communicating with one person to another person, sir, with IP address வச்சு communicate பண்ணலாம் சார். ஓகே, எக்ஸ்ட்ராநெட்னா குட். அது என்ன சார் எக்ஸ்ட்ராநெட்? இது வரைக்கும் கேள்விப்படல சார் அது. ஆமா, நம்மளும் கேள்வியே படல. ஸோ இன்டர்நெட் அப்படின்றது எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக. ஓகேவா, ப்ரைவேட் இருக்கு, பப்ளிக் இருக்கு, அகடமிக் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, எல்லாமே இதுல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ரைட், இது எல்லாருக்கும் அவைலபிள் தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் மூலமா. ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் இருக்கு, என்னென்ன கேபிள்லாம் கேட்பான். போக டஃபாக தான் கேட்கறான். வயர்லெஸ் மோட் இருக்கு, கேபிள்ஸ் மூலமா வயர்லெஸ் மூலமா நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ராநெட் அப்படின்றது வந்து பார்ட் ஆஃப் த இன்டர்நெட் தான். பட் அது என்னன்னா பிரைவேட்லி, அவர் சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ள நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. பிரைவேட்டா நெட்ஒர்க்ல வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ள சம் எம்ப்ளாயிஸ்க்குள்ள ஒரு கொலாபரேஷனோ இல்லை நான் எங்களுக்குள்ள ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணிக்கணுமோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்ட்ராநெட். வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ள பிரைவேட்டா நம்மளுக்குள்ள டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இன்ட்ராநெட். எக்ஸ்ட்ராநெட் அப்படின்றது வந்து அகைன் இதுவும் பிரைவேட் நெட்ஒர்க் தான், பட் என்டர்பிரைஸ் யூஸ்க்காக பண்ணுறது. And extranet provide the private network that enterprises uses to provide the trusted third parties such as suppliers, vendors, partners, customers and other business people. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்க்காக இல்லை, ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கூட நம்ம இல்லை நம்ம ஒரு காலேஜ்குள்ளேயோ நம்ம ஒரு கேம்பஸ்குள்ளேயோ ஒரு ஸ்கூலுக்குள்ளேயோ அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுறது. பட் எக்ஸ்ட்ராநெட்ன்றது வெண்டர் சப்ளையர்ஸ் அந்த மாடலில். இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்து வெண்டர், எனக்கு வந்து நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்கள நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நெட்ஒர்க்கை வந்து செட் பண்ணுறோம்னா அது எக்ஸ்ட்ராநெட். இன்ட்ராநெட்னா விதினுக்குள்ள, எக்ஸ்ட்ராநெட்னா அது ஒரு பிரைவேட்டு, பட் அது வந்து அவுட் சைடு. ஒரு அவுட் சைடு இன்னொரு அவுட் சைடு. எக்ஸ்ட்ராநெட்ல இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்குமா இருக்காதா சார்? இன்டர்நெட் இருக்காது, அதுவும் பிரைவேட் நெட்ஒர்க் தான். என்ன சொல்றான், அவங்களுக்குன்னு அது வந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆமா, ப்ரொடெக்டட், அவ்வளவுதான். மோர் ப்ரொடெக்டட் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் திங்ஸ். ஓகேவா? ஓகே சார். பிரைவேட் நெட்வொர்க் இது இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இன்ட்ராநெட்டு, எக்ஸ்ட்ராநெட்டு, இன்டர்நெட். இன்டர்நெட்னா பப்ளிக் யூசர்ஸ். இது வந்து பார்த்தோன்னா கனெக்ஷன்ஸ் அவுட் சைட் அண்ட் ஆர்கனைசேஷன், சப்ளையர், கஸ்டமர், பார்ட்னர். ஓகே, எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு, பட் எல்லாத்துக்கும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் இன்சைட் அண்ட் ஆர்கனைசேஷன், அவுட் சைடு ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷன் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஓகேவா? பாருங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் விச் இஸ் யூஸ் வித்தின் எ பில்டிங். இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக கேட்டிருக்காங்க 19ல. லோக்கல் ஏரியா நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எனபிள் 2 or more computers, increase the speed, share the document. இது எதுக்காக யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை? ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஒர்க்கிங் இன்க்ரீஸ் த ஒர்க்கா, மானிட்டர் த சாஃப்ட்வேரா, ஷேர் த டேட்டா அண்ட் ரிசோர்ஸஸா? Share the resources. ஆமாம், ஷேர் தான். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா ஷேரிங். Which of the following statements are correct? Intranet is larger than internet. Internet is larger than internet. Internet same. Worldwide example is an internet. இன்னும் ஆப்ஷன் சொல்லி போடுங்க பார்ப்போம். லாஸ்ட் இருக்கிறது பிஎன்சி. உங்களுக்கு 4th தெரியலன்னா பிஎன்சி. ஓகே, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இன்டர்நெட் இஸ் லார்ஜர் தென் இன்டர்நெட். இது கரெக்டாக இருக்கும். இன்டர்நெட் இஸ் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க். இது கரெக்டு. இன்டர்நெட் சேம் கிடையாது. இன்டர்நெட் இது லார்ஜர் தென் கிடையாது. வேர்ல்டோட எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்நெட்டும் கிடையாது. Speed of internet is measured in
இன்டர்னோட ஸ்பீட் எப்படி மெஷர் பண்றாங்க? GBps சார். ஜிகாஹெர்ட்ஸா? ஓ ஜிகாஹெர்ட்ஸ் ப்ராசஸர். நீங்க சொல்லுங்க எது மெஷர் பண்றாங்க? ஜிகாஹெர்ட்ஸ்ன்றது ப்ராசஸர் கேஸ், ஹெர்ட்ஸ்னாலுமே ப்ராசஸர் இருக்கு. பிட்ஸ் பெர் செகண்ட் தான் இன்டர்நெட். பிட்ஸ் பெர் செகண்ட், ஜிகா பிட்ஸ் பெர் செகண்ட். ஜிபிஎம்பிலாம் நம்ம நார்மலா இது பண்றது. டிபிஐனா என்னது? கிகாபைட். இமேஜ் ரெசல்யூஷன்ஸ். அது வந்து ஃபார்மேட். டாட்ஸ் பர் இன்ச். அவ்வளவுதான், டாட்ஸ் பர் இன்ச். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம சில இதெல்லாம் யோசிக்கலாம். இது வந்து ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஜிகாபைட்டு மெகாபைட்டு, இது ஜிபி எம்பி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம கம்ப்யூட்டர்ஸோட இது பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹார்ட் டிஸ்கில் சிடி டிவிடி மெஷரிங். இது வந்து டாட்ஸ் பர் இன்ச். டிபின்றது டாட்ஸ் பர் இன்ச். ஓகேவா? டாட் பர் இன்ச் என்ன சொல்றது? டாட் பர் இன்ச், அதே நம்ம பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓகே. பிரிண்ட் இப்போ வந்து ஒரு இமேஜ் வீடியோ இருக்குல்ல, ஒரு இமேஜ் இருக்குன்னா அதனோட டென்சிட்டி, ரெசல்யூஷன் அந்த மாதிரி வச்சுங்க. எஸ். ஓகே. வாட் இஸ் தி பிட் ரேட்? பிட் ரேட்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். டேட்டா டிரான்ஸ்மிஷனா சார்? பிட் பர் செகண்ட் அப்படின்றாங்க. நீங்க தான் சொல்லணும் ஆன்சர் என்ன சொல்லலாம், என்ன போடுங்க. இதெல்லாம் ஈஸி தான், ஈஸி ஆன்சர், ரொம்ப டஃப்லாம் கிடையாது. bit rate அப்படின்றது 2 சார். number of bits per second that can transmit over into number of bits ஸ்டோர் பண்றது கிடையாது. bit rate கண்டிப்பா இது வராது. number of bits அவரும் கிடையாது. binary is convert to hexadecimal, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப number of bits second that can be transmitted over into. நீங்க எப்பவுமே எலிமினேட் த ராங் ஆப்ஷன் போங்க, எப்பவுமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாருங்க, கிட்டத்தட்ட ஐசிட்ல மட்டும் நம்ம 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இதை சொல்லாம இன்னொரு 40 கொஸ்டின் இருக்கு, அது தனியா. அது மொத்தம் ரீசெண்டா வந்து 100 கொஸ்டின் பார்க்கறது. 3 which of the following is not used to avail internet connectivity? இப்போ இன்டர்நெட் கனெக்டிவிட்டினாலுமே நமக்கு 4G 3G வைஃபை இதெல்லாம் வந்துடும். இதுல ஸ்கேனர்ன்றது வந்து அவுட் ஆஃப் யூஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் வெப் பேஜ் அட்ரஸ்? URL சார். உங்களுக்கு தெரியல, இது URL தான், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். URL எதுக்காக யூஸ் பண்றோம்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் URL? Connected to the web portal. Identify the domains. இப்போ நீங்க URL வந்து ஐடென்டிஃபை தி டொமைன் அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் இன்னொரு யூஸ் என்ன சொல்லலாம் URLக்கு? டொமைன் நேம் சிஸ்டம் சார். ஆமா, அதுல நம்ம ஐடென்டிஃபை டொமைன் தான். நீங்க எக்ஸாக்ட்டா சொன்னா இப்போ எந்த டொமைன், இப்போ எக்ஸாம்பிள் URL www.னா வேர்ல்ட் வைட் வெப், கூகுள்ன்றது ஆர்கனைசேஷன், காம்னா கமர்ஷியல், இதெல்லாம் தான் சேர்ந்து தான் நம்ம URL அப்படின்னு நம்ம சொல்றோம். HTTPனா என்ன மாதிரி ப்ரோட்டோகால் யூஸ் பண்றாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த URL இருக்கு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ல உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல 2 சாஃப்ட்வேர் இருக்கு, சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டுருக்கான், சிஸ்டம் சாஃப்ட்வேர்லையும் கேட்டுருக்கான், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மேக்ஸ் ஃபாலோயிங் கொடுத்துருவான். அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, இதெல்லாம் வரும்? ஒரு சும்மா ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். சிஸ்டம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், டிரான்ஸ்லேட்டர், லோடர், லிங்கர், கம்பைலர், டிரான்ஸ்லேட்டர், லிங்கர், லோடர். ஓகே, இதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். நீங்க முதல்ல சிஸ்டம் சாஃப்ட்வேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலுமே போதும். மீதி இருக்கிறது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். நமக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் எல்லாமே நம்மளுக்கு வரணும், எக்கச்சக்கமா இருக்கு அப்ளிகேஷன் வரும். சிஸ்டம் சாஃப்ட்வேர்லாம் நமக்கு ஒரு லிமிட்டடா ஒரு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. எண்ணக்கூடியனா நமக்கு இம்பார்ட்டன்டா சொல்றேன். அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல அவங்க மேம் சொன்ன மாதிரி நீங்க எதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வரும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய கம்பைலர், இன்டர்பிரேட்டர், லோடர், லிங்கர், ஓகே, டிவைஸ் டிரைவர், வேற ஏதாவது இருக்கா? கம்பைலர், இன்டர்பிரேட்டர், லோடர், லிங்கர், டிவைஸ் டிரைவர், ஏன்னா இந்த காமர்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன இருக்கு சொல்லுங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சார். OS முக்கியமா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம். வேற மேம் வேற ஏதாவது இருக்கா சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல? வேற இருக்கு பாருங்க, டிவைஸ் டிரைவர், டூல்ஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால். இது எது எங்க இருக்குன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துலேயே, ரைட்? இப்போ வர விண்டோஸ் 7லாம் எல்லாமே ஃபர்ஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோஸ் XPலாம் இருக்கும்போது
நம்ம தனியாக வந்து அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ விண்டோஸ் 7ல் எல்லாமே அது காம்பேக்டாக வந்துடுது. அது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லா சிஸ்டம் சாஃப்ட்வேரும் உங்களுக்குள்ளேயே வந்துடும். நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ், இன்டர்னல் காம்போனன்ட், இது எல்லாமே ஹார்ட்வேர். நீங்கள் கண்டிப்பாக இன்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்குது, அவுட்புட் டிவைஸ் என்னென்னு ஒரு கோத்ரூ பண்ணிட்டு போங்க. ஏன்னா அது கொஸ்டின் வந்து வித்தியாசமாக கேட்குப்பாங்க. ஓகேவா? இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, which of the following is an example of proprietary system software? Proprietary. The proprietary system software என்ன மீனிங் முதல்ல? இது எது வரும்? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் வருமா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வருமா, மைக்ரோசாஃப்ட் வருமா, இல்லை மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வருமா? எது சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும். ரைட்டா? பாருங்க, நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. என்னன்னா அவன் சொல்லிட்டான் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்றான். நீங்க ப்ராப்ரேட்டரின்றது உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, அது வந்து தனி உரிமை. அதாவது வந்து அது ஓன்டு லைசன்ஸ்டால தான் இன்னொரு வார்த்தையை லைசன்ஸ்னு சொல்லாம அவன் ப்ராப்ரேட்டரின்னு சொல்றான். ரைட்டுங்களா? இப்போ நானே கேட்கறேன், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் வருமா? ஆஃபீஸ் மனப்பிரியா மேடம், சுருதி மேடம், சாஃப்ட்வேர் சார், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஸ்மிதா மேடம், என்ன ரீசனுக்காக நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை போட்டீங்க? இது வேற 2 மார்க். இது மனப்பிரியா மேடம் சொல்லுங்க, ஸ்மிதா மேடம் சொல்லுங்க. நீங்களா நல்லா தான் ஆன்சர் பண்ணுங்க. சூர்யா மேடம், ஜபா ஃப்ரீடம் மேடம், அனந்தபிரியா மேடம், எல்லாருமே சார் 4 தான் சொன்னோம் சார். சார் எல்லாருமே 4 தான் சார் போட்டிருக்காங்க. அப்படியா? நான் போன ஆப்ஷன் வச்சு போட்டுங்கன்னா சாரிங்க. நான் போன ஆப்ஷன் அப்டேட் பண்ணாம வச்சுக்க மெசேஜ் மேல இருந்து இருக்கும் போல. ஏன்னா மெசேஜ் வந்துட்டே இருக்குல்ல. சாரி. அப்போ 4 தானே கரெக்டா? ஓகே. So you need to automatic calculations in preparing budget. Which of the software applications should be used? இது வந்து ஈஸி தானே. நீங்க ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுங்க. ரைட்டா? மெசேஜ் அப்டேட் ஆகும். இப்போ இது பாருங்க, இன்புட், அவுட்புட், மெமரி, சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்குது. இன்புட்னா எது வரும், அவுட்புட்னா எது வரும், மெமரினா எது வரும், சாஃப்ட்வேர்னா என்ன வரும்? கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரியும். இன்புட்னா மவுஸ், அவுட்புட்னா மானிட்டர், மெமரினா கேட்ச், சாஃப்ட்வேர்னா பைத்தான். இது அப்படி இல்லை, எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கு. இன்புட் டிவைசஸ் என்னென்னு தெரியும், அவுட்புட் டிவைசஸ். மெமரியில் வந்து நமக்கு என்னென்ன மெமரி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். கேஷ் மெமரி, பிரைமரி மெமரி, ரெஜிஸ்டர் மெமரி, செகண்டரி மெமரி, இதெல்லாம் மெமரியில் வந்துடும். சாஃப்ட்வேர்ல எல்லாம் மீதி இருக்குது. சாஃப்ட்வேர்லாம் நிறைய இருக்கு. சாஃப்ட்வேர் ஆப்ஷன் 4 சார். ஆமாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர்? ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லை. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சார். Which of the following is not a system software? Application software. Application. ஆமா, கம்பைலர் வந்துரும், OS வந்துரும், எடிட்டரும் வந்துரும். பட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல வராது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வராது. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் டேபிள், அது வரவே வராது. கூகுள் வராது. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கானே. சாஃப்ட்வேர் வராது. மானிட்டர், CPU. அவுட்புட் டிவைசஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஸ்டோரேஜ் டிவைஸ், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அகைன் அந்த அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா பிரிண்டரு, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து OS, ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்றது RAM, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அகைன் MS ஆஃபீஸ். கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாட் டைப் ஆஃப் டிவைஸ்? ஜாய்ஸ்டிக். ஜாய்ஸ்டிக்ன்றது என்ன டிவைஸ்? இன்புட் சார். எது சார்? இன்புட் சார். இன்புட். ஜாய்ஸ்டிக்ன்றது இன்புட். அதனால வச்சுக்கோங்க. இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், சாஃப்ட்வேர், வெப் ப்ரௌசர். இன்புட் டிவைஸ் மவுஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவுட்புட் டிவைஸ் மானிட்டர் தெரியும். வெப் ப்ரௌசர் அப்படின்றது குரோம். இதெல்லாம் முக்கியமாக காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு குரோம், ஃபயர்பாக்ஸ்லாம் ப்ரௌசரில் வந்துடும். சாஃப்ட்வேர் MS ஆஃபீஸ் வந்துடும். Which of the following device allow user to copy external document and save it in the electronic form of computer? இது வந்து நவம்பர் 20 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். 21 கொஸ்டின் வேற லெவலில் இருக்கும். இது வந்து 20 கொஸ்டின். சொல்லுங்க. which of the following device allow user to copy external document and save it in the electronic form? இதுக்கு என்ன வரும் ஆன்சர்? இதெல்லாம் ஈஸியா இருக்கு. நவம்பர் 20 ரொம்ப ஈஸியா இருக்கு பார்க்கறதுக்கு. எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்டை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல சேவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸ்கேனர் வச்சு நம்ம இப்போ என்னுடைய ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நான்
ஸ்கேன் பண்ணி உள்ள வச்சுக்கலாம் இல்லையா? எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்டை எலக்ட்ரானிக் ஃபார்ம் மாற்றுறதுக்கு ஸ்கேன். இது பாருங்க 21ல என்ன கேட்டிருக்கான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ப்ராசஸர், இதெல்லாம் வந்து நம்ம எடுத்த ஒரே டாபிக் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல இருந்து எடுத்துக்கிற டாபிக்ஸ் இதெல்லாம். இதுக்கு என்ன வரும் பாருங்க. நவம்பர் 21ல காமர்ஸ் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம். 2 சார், ஆப்ஷன் 2. ஏக்கு வந்து லினக்ஸ் ஓஎஸ்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன வரும்? கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸ் வந்துடும். ஆன்டிவைரஸ். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஆன்டிவைரஸ். நெட்வொர்க் ரவுட்டர். நெட்வொர்க் டிவைஸ் ரவுட்டர். ப்ராசஸர் வந்து பென்டியம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும், ஹை லெவல், லோ லெவல் 2 லாங்குவேஜஸ் இருக்கு. ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ அங்கே சில பேர் இந்த காமர்ஸ்க்காக நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா C++, ஜாவா, இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ்ல வந்துடும். லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது மிஷின் லாங்குவேஜ் 0 or 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் லோ லெவலாக லாங்குவேஜ் பண்ணுறதுக்கு அசம்பிளி லாங்குவேஜ் இன்னொன்று இருக்கு. அசம்பிளி லாங்குவேஜஸ் அது ஒன்று இருக்கு. அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னா ஆடு, சப், மல், இந்த மாதிரி நிமானிக்ஸ் இருக்கும். நிமானிக்ஸ் தான் கீ வரும். நிமானிக்ஸ் யூஸ் பண்ணா அது வந்து அசம்பிளி லாங்குவேஜ். அப்போ ஹை லெவல் லாங்குவேஜ் இப்போ இருக்கு இல்லையா, C++, ஜாவா, பைத்தான்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த கம்பைலரும் இன்டர்பிரேட்டர். கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 லைன் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அந்த 10 லைனையும் அட் ஏ டைம்ல 0s and 1s கன்வெர்ட் பண்ணுறோம் ஒரே டைம், ஒரே சிங்கிள் அட்டம்ப்ட்ல. ஆனால் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணணும், அட் ஏ டைம்ல ஒரு லைனை தான் கன்வெர்ட் பண்ணும். அடுத்தது ஒரு லைன், அடுத்து ஒரு லைன். இப்போ லைன் பை லைனாக கன்வெர்ட் பண்ணா அது வந்து இன்டர்பிரேட்டர். எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஹோல் ப்ரோக்ராமே அப்படியே கன்வெர்ட் பண்ணா அது கம்பைலர். கன்வெர்ட் த என்டையர் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு லோ லெவல் லாங்குவேஜ்னா அது கம்பைலர். பட் கன்வெர்ட் லைன் பை லைன் அப்படின்னா அது வந்து இன்டர்பிரேட்டர். இந்த 2 டிஃபரன்ஸ் நான் வச்சுக்கணும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு, சப், நிமானிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இது அசம்பிளி லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ் 0s and 1s. இதை வச்சுட்டு இந்த கொஸ்டின்லாம் அட்டெண்ட் பண்ணும். In computer related activities, which of the following is inappropriate for describing language translator? Language is a translatorல இது வந்து inappropriate கேட்குறான். கண்டிப்பா அசம்பிளர் இருக்கும். அசம்பிளர் என்ன பண்ணும், அசம்பிளி லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணும். கம்பைலர் ஹோல் ப்ரோக்ராம் கன்வெர்ட் பண்ணும். இன்டர்பிரேட்டர் லைன் பை லைனாக கன்வெர்ட் பண்ணும். ஆனால் ப்ராடக்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது.